உதகை நகராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டு பகுதியில் உள்ள புது அக்ரஹாரம் தெருவில் சுமார் 200 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த தெருவில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் ஒருவருக்கு சொந்தமான காலி இடம் உள்ளது. இந்த காலி இடமானது உரிய பராமரிப்பு இன்றி கிடப்பதால் காடு போன்று புதர் மூன்றி காணப்படுகின்றது. இதனால் இரவு நேரங்களில் சிறுத்தை, கரடி, கீரி மற்றும் பாம்புகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உலா வருகின்றன. மேலும் அதிக அளவில் கொசுக்களும் உற்பத்தியாவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகத்திடமும் மற்றும் இடத்தின் உரிமையாளரிடமும் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே பெரும் அசம்பாவிதம் ஏற்படும் முன் காலி இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் உதகையில் இருக்கிற நியூ அக்ரஹாரம் பகுதியில் வசிச்சுட்டு வரோம். இந்த இடத்துல வெரைட்டி ஹாலில் அவங்களுக்கு சொந்தமான லேண்ட் கடந்த ஒரு 40 ஆண்டு காலமாகவே இந்த நிலம் இருக்குது. எந்த வித பராமரிப்பும் அவங்க செய்யறதே கிடையாது. இதில் வனவிலங்குகள், சிறுத்தைப்புலி, கரடி, பாம்பு, கீரி எல்லா வனவிலங்குகளும் இங்கே இருக்கு. பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடம் நியூ அக்ரஹாரம் பகுதி. இது ஒரு விஐபி ஏரியான்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற இடத்துல இவங்க எதுவுமே பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. இதனால இந்த இடத்துல குப்பைன்னா குப்பை, அவ்வளோ குப்பை உள்ள போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நாங்களும் நடவடிக்கை எடுக்க சொல்லி அவங்க கிட்ட நிறைய தடவை மனு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முனிசிபலுக்கும் மனு கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் எங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த இடத்த அழகாக பராமரிக்க உதவி செய்யணும்னு கேட்டுக்கிறோம்.